அம்மா ஒரு வழி அந்த பொம்பளை துணி எடுத்து முடிச்சுதம்மா. நம்ம கூட கடைக்காரனை இந்த பாடு படுத்தியிருக்க மாட்டோம் ஒரு சேலை எடுக்க. இது என்ன பாடுபடுத்தி வச்சு அந்த மனுஷனை. கடையே இம்பிட்டு கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துக்குள்ளே எனக்கு அந்த சேலையை எடுத்து போடு இந்த சேலையை எடுத்து போடுன்னு அவ்வளோ துணியும் களைச்சி போட்டு எடுத்துருச்சே. இதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். நமக்கு அந்த திறமை இல்லாதனால தான் எப்படி களைச்சி போட சொல்லன்னு பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு நிற்கும். ஏமா என்ன என்ன இங்கே நின்றுகிட்டு இருக்கா? வா, அப்பா பில்லு போடுற இடத்துக்கு போயிருக்கவல்ல, அப்பாவுக்கு வேட்டி சட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு அங்கே உட்கார்ந்துருங்க. அப்புறம் நான் பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு என் பொண்டாட்டிக்கு எடுத்துட்டு வாரோம், சேர்ந்தாப்புல போயிடுவோம். சரி சரி, உங்க அப்பாவுக்கு வேட்டி சட்டை பார்க்கணும் பத்துக்க. நானே நினைச்சேன் மறந்துட்டேன். மறக்கும். வா வா போய் அப்பாவுக்கு எடுக்கணும். சரசு என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க. ஆமா பிள்ளைங்க பிள்ளைல நான் இந்த லட்சுமி அக்கா பிள்ளைல வந்திருக்குன்னாவ, ஆனா அதுவெல்ல கூட்டிட்டு வரேன்னு ஓடி போச்சுவேன். அப்படியா? சரி, அப்ப பிள்ளைகளை கூட்டிட்டு உனக்கு என்ன துணி எடுக்கணுமோ போய் பாத்துக்கிட்டு இரு. வேற இங்க நவுண்டாத, வேற பிள்ளைகள் ஒன்னையே தேடி அலையும். நான் அம்மையை கூட்டு போயிட்டு அப்பாவுக்கு துணி எடுக்கணும்ல, பார்த்து எடுத்து கொடுத்துட்டு ஒரு வாரமா உட்கார வச்சுட்டு வரேன். கடையில வேற கூட்டமா இருக்கு பத்தியா, எங்களையும் வேற நிக்க வச்சுட்டு வர முடியாது, கூடையும் அலக்கழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு இடமா பார்த்து உட்கார வச்சுட்டு வரேன், நீங்களும் துணி பாத்துக்கிட்டு இருங்க. சரிங்க, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க போய் ஒரு வாரமா உட்கார வைங்க. சரி அம்மா வாங்க. இதுக்கு துணி எடுத்து கொடுக்கலனாலும் அவ்வளவுதான் போல இருக்கு. நம்மள ஒரு வழி பண்ணிரும். நான் கூட பொங்கலுக்கு துணி எடுக்க வேண்டாம்னு தான் நினைச்சிருந்தேன். எடுக்காம இருந்தாலும் அவ்வளவுதான் போல இருக்கு. ஊரு முழுக்க தம்பட்டம் அடிச்சிருக்கோம். எனக்கு துணி எடுத்து தர விடாம பண்ணிட்டான்னு. நல்ல வேலை, எடுத்து கொடுத்தாச்சு. சரி, இங்கனே பார்ப்போம் நமக்கு ஏதாவது நல்ல வேலையா கிடைக்கான்னு. அம்மா உங்களுக்கு எந்த துணி வேணுமோ பார்த்து எடுத்துக்கிடுங்க. இல்ல செல்வா, உன் பொண்டாட்டி கடைக்கு வந்துருவான்னா கடை ஃபுல்லா கூட்டமா இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பாவல? உமா எங்க இருக்கலாம்? போனுக்குன்னு போட்டியா இல்லையா? எம்மா அவ எந்த அலையும் போயிட்டு போறாமா, நீ உனக்கு பிடிச்ச துணியை எடு. இல்லையா, நீ வீட்டில் வச்சு என்ன சொன்னா? அவ கடைக்கு நேராக வந்துருவா, நம்ம பைக்கில் போயிருவோன்னு தானே சொன்னா. பிள்ளைக்கு வேற இன்னும் துணி எடுக்கல, உனக்கு எடுக்கல, நீ அதுக்குள்ளே எனக்கு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் தங்கச்சி பிள்ளைகளுக்குலாம் வேற நான் துணி எடுக்கணும்னு இருந்தேன். அவகிட்ட கேட்டுட்டு தானே நீ எது எடுக்கதா இருந்தாலும் எடுப்ப. எங்க அவளை கூப்பிடு, அப்பதானே எடுக்க முடியும். தேவிக்கு எடுக்கணும், தேவி வீட்டுக்காரையும் பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்துட்டு பொங்கப்படி அனுப்பாண்டாமா. இம்மா என்னம்மா சொல்றா? கடையில வந்து நின்னுகிட்டு தேவிக்கெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நமக்கு தானே துணி எடுக்க வந்தோம். இல்ல வேற பொங்கப்படி கொடுக்க துணி கொடுக்கண்டாமா? பொங்கலுக்கு வேற நல்ல துணி போடணும்ல. அம்மா ஒரு 2000 ரூபாய் நான் வேணா போட்டு விடிய அவளுக்கு வேணுங்கதை வாங்கிக்கிட்டோம். இந்த துணியெல்லாம் இப்ப எடுத்து கொடுக்குற மாதிரி நான் இல்ல. இல்ல இப்ப நீ அவளுக்கு அவ பிள்ளைக்கு துணி எடுக்கலன்னா இப்ப நீ எனக்கு ஒண்ணு எடுக்காண்டா சொல்லிட்டாமா. இம்மா இங்க பாருமா, கடையில நின்னுகிட்டு தேவையில்லாம சுவாதிக்காத என்னைய. இந்த உமா வேற தேவையில்லாம பிள்ளைய யாங்கிட்ட தள்ளிட்டு போயிட்டா, நல்லா ஊர் சுத்தலான்னு. நீ நல்ல மகுடி ஊதுன பாம்பு மாதிரி அவ பியாச்சிக்கெல்லாம் ஆடியல்ல, வேற அப்படிதான் இருக்கும். சும்மா இருங்கம்மா, நீங்க வேற என்னைய வெறுப்பேத்தாதீங்க. இப்போ உங்களுக்கு துணி எடுக்க போறீங்களா இல்லையா? நான் என் மொபைலுக்கு மருமவனுக்கு பிள்ளைக்கு நீ எடுக்காம நான் எனக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா. இம்மா இதை நீங்க வீட்டுல வச்சே சொல்லியிருந்தா உங்களை வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பேன்ல. இல்ல செல்வா, என்ன பியாச்சி பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்ப பொங்கப்படி கொடுக்கண்டாமாக்க உன் தங்கச்சிக்கு? இந்தா என் பொண்டாட்டிக்குல ஒருத்தர் இன்னும் பொங்கப்படி தரலையே, வேற எதுக்கு நான் கொடுக்கணும்? உன் பொண்டாட்டிக்கு பொங்கப்படி தரலன்னா அதை நீ உன் பொண்டாட்டி கிட்ட கேளு. உன் வீட்டுல இருந்து என் பொங்கப்படி தரலன்னு நீ உன் தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்துதானே ஆகணும். இம்மா இப்ப என்னம்மா பண்ணணுங்க நீ? முதைய மொபைலுக்கு மருமவனுக்கு பிள்ளைக்கு எடு, இவளுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ எனக்கு பார்க்கலாம் வா. அப்புறம் துணியெல்லாம் எடுத்த அப்புறம் பொங்க செய்ய தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல, காய்கறியில இருந்து எல்லாமே. ஆமா, துணி எடுத்துட்டு போகும்போது வாங்கிக்கிட்டு போவோம் மார்க்கெட்டில். போற வழியிலே உன் தங்கச்சி வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு போனாலும் சரி, இல்லைன்னா நாளைக்கு நீ உன் பொண்டாட்டியோட போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாலும் சரி. ஐயே, இந்த உமாளுக்கு தெரிஞ்சன்னா பொங்கப்படி கொடுக்க விடாண்டா. அதனால அவளுக்கெல்லாம் விஷயம் தெரிய வேண்டாம். தெரியாம அப்போ தேவிக்கு துணி எடுக்கணும்னா சீக்கிரம் எடு, நம்ம போகும்போதே எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். சரியா. அப்போ உன் பொண்டாட்டிக்கு எந்த விஷயமே சொல்லக்கூடாது தானே? ஆமா, அவளுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அப்புறம் பத்திராளி எனக்கு ஆடுவா. தாரணி இங்க பேரு, இங்க பேசுன எந்த விஷயத்தையும் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது என்ன? ஆமா, கடைக்குள்ள என்ட்ரான உடனே ரைட் சைடுல நிறைய ரேக்ல துணி வச்சிருப்பாங்க பாரு, அங்கதான் இருக்கும். சீக்கிரமா வந்துரு. பெரிய பொண்ணு, இந்த துணி எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இந்த கலரு? நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த கலர் எப்படி இருக்கு? இல்ல கிறுக்கி பெரிய பொண்ணு, இந்த கலர் தான் நீ வச்சிருக்கியே ஏற்கனவே, வேற எதுக்கு ஓயாம அதே கலர் எடுத்துட்டுடாக்கா? எல்லாம் இந்த கலர் என்கிட்ட எங்கெல்லாம் இருக்கு? அட குவாம்ப, இந்த கலர் உன்கிட்ட இருக்கிறது உனக்கே ஞாபகம் இல்லையாக்கும்? ஞாபகம் இல்லையே. இந்த கலர்ல நான் என்ன சேலை வச்சிருக்கேன்? எப்ப கட்டுனேன்? ஆமா பெரிய பொண்ணு, இந்த கலர்ல கட்டின ஞாபகம் எனக்கே இருக்கு. இல்ல மென்டலு, அதான் அந்த சரசக்கா வீட்டு ஃபங்க்ஷனு பூ மறிச்சு அடங்குக்கு கூட ஒரு சேலை கட்டியிருந்திய, அது கூட இப்படிதான் இருந்தது.
இந்த கலர் தான் நினைக்காது. ஐயா அப்படியே அப்போ என்கிட்ட இருக்கோ ஞாபகம் இல்லை பத்துக்க. அப்போனா வேற என்ன கலர் எடுக்க? ஒரு கலரும் எனக்கு சரியாக வரலையே. சரியா வரலன்னா தூக்கி தூர போட்டுட்டு வேற வேலையை பாரு. உங்க மைனி எங்க இருக்குன்னு தேடு. அதுதான் சூப்பர் சூப்பர் துணியா எடுக்க உன்னை விட சூப்பரா. ஆமா பெரிய பொண்ணு, கடைக்கு வந்தவ நீ இங்கன துணியை பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்க மைனியை தேடி பிடிச்சி அவிய தானே துணி எடுத்து தரேன்னு சொன்னவ. அவியல தேடு உங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு. அங்க போய் நல்லா பட்டு சேலையா எடு. இந்த சேலையெல்லாம் போட்டு எடுத்துட்டு நடக்காத. இதுல உமா பார்த்து எடுக்கட்டும். ஆமா பெரிய பொண்ணு, நீ என்ன எங்களை மதியா? நீலாம் அம்பானி பரம்பரை. நல்லா அழகா நல்லா பட்டு சேலையா எடுத்து தருவாவ உங்க வீட்டுல. எடுத்து நல்லா கட்டிக்கப்போ உங்க மைனி எங்க இருக்குன்னு போன போட்டு கேளு. அது பட்டு செக்ஷன்ல உட்கார்ந்துருக்கும் பாரு. அவிய எடுப்பாவ, அதுக்குன்னு நம்ம அவிய வாங்கி தரவன ரொம்ப ரேட்டுக்கெல்லாம் எடுக்கப்படாது. இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஆமா பெரிய பொண்ணு, உங்க மாமியார் நம்ம கூட தானே வந்துச்சு, ஆளை காணோம். அது வலிச்சு அது கடைக்குள்ள இருக்க பொம்மை கும்மை ஒன்றையும் விடாண்டேங்கு. பொம்மை கட்டியிருக்க சேலை தான் நல்லா இருக்குன்னு பிடிச்சி உருவிட்டு அடக்கு. எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். கூடயே வந்தாலும் நம்ம கழுத்தை அறுத்துக்கிட்டே இருக்கோம் என்னத்தையாவது பேசி. அது சரிதான். சரி லட்சி, நீங்கள் துணி எடுக்கலையா? இல்லை நான் எங்கே துணி எடுக்க வந்தேன். நான் உங்களை கூட சரி சும்மா சேலைகளை பார்க்கலாமேன்னு வந்தேன். நல்லா புதுசு புதுசாக சீரியல் சேலையாக தொங்க விட்டுருப்பானேன்னு. அட லட்சு, உங்களுக்கு தான் தண்டபாணி என்ன எடுத்து தரேன்னு சொன்னாவல்ல. எங்க ஆளை காணோம், ஃபோன் பண்ணி சொல்ல பிள்ளைகளு எங்க இருக்காரா? இந்த வாரேன்னு சொன்னாருன்னு சொல்லிச்சுவே, இன்னும் காணோம் கிடைக்கல. பூமாரி உன்னைய பார்த்துட்டேன். அப்படிதான் நேரம் வாங்க வாங்க வாங்க. அங்கதான் இந்தா நான் கை கட்டுறேன் பாரு, தெரியுதா? இந்த பூமாரி இங்க. எல்லாம் உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு அடக்கிய? எப்பயோ வீட்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னியே, ஆனா இப்பதான் வரையலாக்கும். ஆமா, வர்றதுக்கு லேட் ஆயிட்டு. எல்லாம் பூமாரி உங்க அம்மா இங்க? எங்க அம்மா இங்க துணி பாத்துக்கிட்டு இருக்காவ பெரியம்மா. அப்படியாம்மா? உங்க ஆட்சி தாத்தாலாம் இங்க? அவியலும் துணி தான் எடுத்துக்கிட்டு இருக்காவ. உங்க அம்மையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே நீ? அவியதான் நீ மட்டும் பார்த்து கூட்டிட்டு வான்னு சொன்னாவ. இங்க பாரு பூமாரி, உங்க அம்மைய நாங்க கூப்பிட்டோன்னு சொல்லி இங்க கூப்பிட்டுட்டு வா. இங்க நல்ல நல்ல சேலையா இருக்கா, இங்க வந்து பாப்பியலான்னு. சரித்தே. இப்ப பூமாரி சதீஷ் வரலையா? அவனு தான் உங்களை கூப்பிட என் கூட வந்தான், எங்க அம்மாட்ட சொல்லிட்டு. கடைசியில அவன் செக்ஷன் வந்ததும் நீ போய் பாரு, நான் எனக்கு துணியை பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கனே நின்றுட்டான். அந்தவே நான் வந்துட்டேன். அங்க அவன் ஃப்ரெண்டு பையில வேற நின்னானுவல, அந்தலே அங்கனே நின்றுக்கிட்டான் வர முடியன்னு. இப்ப பூமாரி சின்ன பொண்ணு பாத்தியா? ஆமா, அது அம்மா தான் வேற துணி எடுக்க வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாவ. நேராவது சீக்கிரம் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்தா. அப்ப அவ துணி எடுத்துட்டாளோ தெரியல. நம்ம எல்லாம் ஒன்னா எடுக்கலாம்னு சொன்னா, இப்ப அது அம்மா வாங்கி கொடுத்துட்டாவளா எப்படி என்னன்னு தெரியலையே. இல்ல நீங்கள் உங்க அப்பனுக்கு போன பண்ணுங்களா? அவருக்கு போன பண்ணி துணி எடுக்க வழிய பாருங்க. சும்மாவே நின்று கதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற துணி கிடைக்காதாம்மா. அம்மாலாம் ஒத்த பைசா கையில கொண்டு வரல. அப்பா கடைக்கு வந்துட்டு போன் அடிக்கன்னவன் இன்னும் போன் அடிக்கலையே. நீங்களும் மறுபடியும் போடுங்களா, அப்பதான் சீக்கிரம் கடைக்கு வருவாரு. இல்லைன்னா எங்கனையாவது எவனையாவது பார்த்ததான் கதை பேசிக்கிட்டு நிப்பாரு. அந்தால குடிக்க எவனாவது இழுத்துக்கிட்டு போயிட போறான். அதுக்கு முன்னாடி காசை வாங்கி துணி எடுக்க வழிய பாருங்க. சரிம்மா. லட்சு சொல்லுவோம்மா, சில நல்ல கணக்கும் இருக்கு, இதே எடுத்துக்கிட்டட்டுமா? உன் கலருக்கு எந்த கலர் துணியை போட்டாலும் அழகா தான் இருக்கும். இது நல்லா தான் இருக்கு, எடுக்கணும்னா எடு. எனக்கு இந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கு, பார்த்துக்கிடுங்க. ஆமா, நல்லா ஃபேண்டா கலர். என்னடே? ஆமா, அந்த சேலையை உமா கட்டினான்னா 2 லிட்டர் ஃபேண்டா பாட்டில் மாதிரி இருப்பா. இப்ப எங்க இருக்கிய? அப்ப வந்துட்டேமா கடைக்குள்ள வந்துட்டேன். நேரா கடைக்குள்ள வந்ததும் ரைட் சைடுல இருப்போம்பா. சரிம்மா, அண்ணா இந்த அப்பா வாரேன். இந்த அப்பா இப்பதான் கடைக்குள்ள வாராவலாம். இந்த கலர் கூட நல்லா தானே இருக்கு, சிறுபயிர் கலரு. நல்லா தான் வச்சிருக்கு. எடுங்க பேசாட்டிக்கு இந்த கலரே. ஐயே, நான் கை செலவுக்கு தான் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்தேன். இந்த மண்பானைலாம் வாங்கணும்ல பொங்கல் செய்யறதுக்கு, அதுக்கு மட்டும்தான் சாமான் வாங்கணும்னு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்தேன். சேலை எடுக்கலாம் நான் காசு எடுத்துட்டு வரல. அட கூறு கட்ட லட்சு, அதான் தண்டை பண்ணியனே துணி எடுத்து தர வரவன்னாவல்ல. உங்களுக்கு ஒரு சேலை எப்படி எடுத்து தருவார்ல, இதை எடுத்து கொடுங்க, காசை மட்டும் அவர் கட்டுவாரு. அவர்லாம் ஒன்றும் எடுக்காண்டாம், எனக்கு பிடிச்சா நான் எடுத்துக்கிடுவேன். நான் சும்மா கேட்டேன் இந்த கலர் நல்லா இருக்கேன்னு. நல்லா இருக்கு பத்தியா? லட்சு சும்மா மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்காதீங்க தண்டபாணி என்ன என்கிட்ட. அவியதை எடுத்து தரேன்னு சொல்லியாவில், அப்புறம் என்ன உங்களுக்கு? சும்மா இருங்களா, உடனே அவருக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. அவரு குடிச்சிட்டு வராரு, அதை மட்டும் கேட்க முடியல நீங்க. லட்சு இப்ப யாரு தான் குடிக்காம இருக்கா சொல்லுங்க. அப்படி சொல்லியே விலோரம் குடிக்கதை பெருமைப்படுத்திக்கிட வேண்டியதுதான். யாரு தான் குடிக்காம இருக்கா, யாரு தான் குடிக்காம இருக்கான்னு. குடிக்கப்படாதுன்னா குடிக்கப்படாது. அவ்வளோ அங்கதான் இருக்கீங்களோ? அப்ப நம்மள கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டாவல. வாங்க வாங்க தண்டபணி என்ன, உங்களை தான் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? நான் தான் வர லேட் ஆயிடுச்சோம்மா. ஆமண்ணே,
லட்சு தான் உங்களை ரொம்ப தேடிச்சு பார்த்துக்கிடுங்க சேலையை செலக்ட் பண்றதுக்கு. இப்போ வச்சிருக்க சேலை லட்சுக்கு நல்லா இருக்கா? சும்மா இருல உமா. என் பொண்டாட்டி எந்த சீலை கட்டுனாலும் நல்லா அழகா இருப்பா, லட்சணமா மகாலட்சுமி மாதிரி. அவ அழகுக்கு அவகிட்ட யாரும் போட்டி போட முடியாது. ஏ அப்பா, என்ன நீ பொண்டாட்டிய புகழியாரு தண்டபாணி என்ன? வர்ற வழியில சரக்கு கிரக்கு அடிச்சிருக்காரா என்னன்னு தெளிவா கேட்டுக்க. என்ன லட்சுமி, ஒரு நாள் சரக்கு அடிச்சேன்னா ஒயாம சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமா, இவரு சரக்கே அடிக்காண்டாருல. சும்மா சும்மா கோவப்படாத லட்சுமி. என்ன பத்தி உனக்கு தெரியாதா சொல்லு. குடிச்சாலும் வீட்டுல வந்து அமைதியா படுத்துக்கிடுவேன், உனக்கே தெரியும்ல. சும்மா அந்த இடத்துல என்னைய கடுப்பேத்திக்கிட்டு இருக்காதீங்க. பிள்ளைகளை கூட்டு போய் துணி எடுக்கதா இருந்தா எடுத்து கொடுங்க போங்க. பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து தான் துணி எடுக்க வந்திருக்கேன். வா போவோம், போய் எடுப்போம். நான்லாம் வரல, பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போய் எடுக்கதா இருந்தா எடுங்க. லட்சு, சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சேலையே எடுங்க, தண்டபாணி என்ன காசு கொடுப்பாவ. ஆமா லட்சுமி, நீ என் கூட வந்து எடுக்கலனாலும் பரவாயில்ல. உன் கூட்டாளிவை கூட சேர்ந்து என்ன சேலை உனக்கு பிடிச்சதோ எடுத்து வை. பில்லு கொடுக்கும்போது சேர்ந்தாப்புல கொடுத்து காசு கொடுத்துக்கிடலாம். எப்போ அம்மா சேலை எடுப்பா, நீங்க வாங்க. நாங்க எங்களுக்கு துணி எடுக்கணும். சரி வாங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச துணியை நீங்கள் வாங்க எடுங்க. லட்சுமி, பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ உனக்கு பிடிச்சதை எடு. ஐ சாலி, நமக்கு துணி எடுக்கலாம். சின்ன பொண்ணு வேற தேடணுமே. ரமணி, இந்த சேலை நீ கட்டுனன்னு வையா சூப்பரா இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி புது பொண்ணு மாதிரி இருப்ப இதை கட்டினா. பாரு பாரு அத்தான் எப்படி ஐஸ் வைக்காவ பாரு. இல்ல குழந்தையாலே உண்மையதான் சொல்லியே. என் பொண்டாட்டி இந்த கலர் சேலை கட்டுனா எனக்கு எப்பயும் கல்யாணம் பொண்ணு மாதிரி தான் தெரியவா. அதனால நான் எப்ப எடுத்து கொடுத்தாலும் இந்த கலர் தான் எடுத்து கொடுப்பேன். ஆமா புஷ்பா, இது எந்த கலர் சேலை மட்டும் தான் எடுப்பாவ. வீரம் முழுக்க இதே கலர்ல தான் இருக்கு அவ்வளவு சேலையும். இந்த தடவையாவது வேற கலர் பார்த்து எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த தூக்கிக்கிட்டு நிக்கவளம் கத்தா அந்த கலரை. அழகா இருக்கு ரமணி, எடு. முடியாது முடியாது, நீங்க எவ்வளவு சொன்னாலும் ஒத்துக்கிட மாட்டேன். இந்த தடவை இந்த கலர் எடுக்கவே முடியும் பாருங்க. வேற கலர் சேலை தான் பார்த்து எடுக்கணும். என் மோவனை தான் இந்த தடவை செலக்ட் பண்ண சொல்லலான்னு இருக்கேன். அவன் எங்க மோவே போன நோண்டிக்கிட்டே தெரியும், அங்கனையும் இங்கனையும் சுத்தி சுத்தி போன் பேசிக்கிட்டு நாப்புல இருக்கு. என் மோனுக்கு முன்னாடி உன் மோவன் பொண்ணு கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்க. சும்மா இரு புஷ்பா, என் மோவன் நான் சொல்லிய பொண்ணை தான் கட்டுவான். இல்ல எப்ப பார்த்தாலும் உன் மோவன் போனும் கையுமா இருக்கான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்டு பயிலுவ சும்மா ஒய்யாம போன் அடிச்சுட்டு அடப்பானுவேன். இப்போ இந்த பொங்கலுக்கு குரூப் துணி எடுக்கணுவாலாம், அதான் அதை பத்தி என்னமோ பேசிக்கிட்டு நின்னான். சரி சரி, இந்த வாரம் சரணு வாயா, உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தோம். என்னம்மா, துணி எடுத்துட்டீங்களா? என்னப்பா, அம்மைக்கு துணி செலக்ட் பண்ணியாச்சா? இல்லையா, இந்த முறை நீ தான் செலக்ட் பண்ணுவியா உங்க அம்மைக்கு. நீ வந்தாதான் துணி எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னம்மா, அப்பா செலக்ட் பண்ற துணியவே எடுக்க வேண்டியது தானே? அப்பா சூப்பரா செலக்ட் பண்ணுவாங்களே. எங்கய்யா, உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் இதே கலர் தான் செலக்ட் பண்ணியாரு. நீ தான் ஏதாவது இன்னைக்கு அம்மைக்கு புதுசா வேற கலர்ல செலக்ட் பண்ணணும். அம்மைக்கு எதை செலக்ட் பண்ணனே ஐடியாவே இல்லை. உங்க அம்மா நல்ல பட்டுச்சலையா நல்ல அழகழகா எடுத்து மருமவளுக்கு வர்றவளுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காவ. இப்ப மாமியா எடுக்கிறதெல்லாம் அப்புறம் மருமவளுக்கு தானே. ஐயா, என் சேலையெல்லாம் நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். என் புருஷன் எனக்கு ஆசையா எடுத்தது, என் முகம் எனக்கு செலக்ட் பண்ணதுன்னு நான் அதை எல்லாம் சென்டிமெண்ட்டா நான் எனக்கு வச்சிருப்பேன். வர்றவ அவளுக்கு அவ தாவுட்ல இருந்து கொண்டு வரட்டும். அது சரி, என் முகனுக்கு நான் நல்ல வசதியான விட்டு பிள்ளையா எடுப்பேன். அதனால அவ கொண்டு வர துணியெல்லாம் நம்மளை விட எல்லாம் ஜாஸ்தியா இருக்கணும் விலை. அந்த மாதிரி தான் வருவா. சரி சரி அம்மா, விட்டா பேசிட்டே இருப்பியா? என்னமோ நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற மாதிரி தான். சரி வாங்க, இப்போ ஏதாவது ஒரு சேலையை செலக்ட் பண்ணுவோம். நேராவது பையனெல்லாம் கூப்பிடாம வேற பொங்கலுக்கு துணி எல்லாரும் ஒரே மாதிரி குறிச்சிட்டு எடுக்கணும்னு. சரியா சரியா, அம்மைக்கு மட்டும் ஒரு சேலையை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயா. சரிம்மா. இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இங்க பாரியா, நீ அம்மைக்கு எந்த சேலை எடுத்து கொடுத்தாலும் சரிதான், அம்மா அதை கட்டிக்கிடுவேன். அப்படின்னா எனக்கு இந்த சேலை பிடிச்சிருக்குமா? இந்த சேலையை எடுத்துக்கிட்டீங்களா? இந்த சாரி 12,000 சார். இங்க பாருப்பா தம்பி, எங்களுக்கு காசுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 12,000 ரூபா தானே, நான் தாராளமா எடுத்துக்கிடுறேன். என் பையனுக்கு இந்த சேலை பிடிச்சிருக்கு. ஓகே மேடம், அப்ப பில் போட்டுடலாமா? போட்டுங்கண்ணே. இலை சரணு, அந்த சேலையை கொண்டா நான் கொஞ்சம் பார்க்கட்டும். இந்தாங்க பெரியம்மா, நான் எடுத்த சேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ? என் மோவன் எடுத்த சேலையாச்சா வேற பிடிக்காம இருக்குமா? நல்லா தான் இருக்கு. உன் மோவன் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கான். பரவாயில்லையே, கட்டிக்க போறவளுக்கும் இந்த மாதிரி நல்லா அழகா செலக்ட் பண்ணுவான் போல இருக்க சேலையும். பெரியம்மா சும்மா இருங்க பெரியம்மா, எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. என்னெல்லாம் இப்படி சொல்லிட்டா? உன் அத்தை மோவ உன்னைய தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கா. வேற அவளை கல்யாணம் பண்ணாண்டாமா சீக்கிரம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதா? யாரு இவர்? தங்கச்சி மோவல தானே சொல்றியே? ஆமா, இவ தங்கச்சியும் நல்ல வசதி, அந்த பிள்ளையும் இவன் மேல நல்ல ஆசையா இருக்கு பிரியம்மா. அப்புறம் என்ன, கட்டி வச்சிட வேண்டியது தானே. 2 பேர் சொத்து எங்கேயும் வெளியே போகாது. குடும்ப சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும். நல்லது தானே அப்படி இருக்குது? சொல்லுங்க. இப்போ நம்ம வீட்டு சொத்தம் வெளியே போகாது, அந்த பிள்ளை சொத்தை நமக்கு வந்துடும். அது சரிதான் புஷ்பா, எனக்கு கூட அந்த எண்ணம் இருக்கு பத்துக்க. ஆனா அந்த பிள்ளை இப்பதானே படிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம இப்பவே அந்த பேச்ச பேசாண்டாமன்னு தான் இருக்கேன். ஆனா அந்த பிள்ளைக்கு இவனை பிடிக்கும்னு நல்லா தெரியும் எனக்கு. நாங்க போனாலும் நல்ல அத்தை அத்தைன்னு மாமின்னு நல்லா காலை சுத்தி சுத்தி வரும் பத்துக்க. நாங்கள் பாவா வீட்டுக்கு போனாலே அந்த பிள்ளை இவனை தான் தேடும். மச்சான் வரலையா மச்சான் வரலையான்னு. இவன் அங்கே கூப்பிட்டா வரையே மாட்டான்.
அது ஒண்ணும் இல்ல ரமணி. நம்ம பையனை எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை உனக்கு தானே சின்ன வயசுல பேசிட்டோம். இப்ப வளர்ந்துட்டேன் பத்தியா? இப்ப சொன்னா அவனுக்கு கோவம் வந்துருது. அதான் வராண்டிங்க. அது கோவமெல்லாம் இருக்காது தான், ஒருவேளை கூச்சப்பட்டுக்கிட்டு வராம இருப்பானா இருக்கும். இருக்கும் நீ சொல்ற மாதிரி இருக்கும் புஷ்பா. ஏம்மா நான் கிளம்புறேன். ஐயா இரு, அதுக்குள்ள எங்க கிளம்பியா? என்னலே வெக்கமால சரணு. சும்மா இருங்க பெருமா, நீங்க வேற பயல் எல்லாம் கூப்பிட்டுட்டே இடக்கணுமா? குரூப் சாட் எடுக்கணும்னு சொன்னேன்ல. போனா ஐயா கொஞ்சம் இரு, இன்னும் பெரியமாக்கு துணி எடுக்கணும், அப்பாக்கு துணி எடுக்கணும். அப்படியே உனக்கு ஒரு துணி எடுத்துட்டு போவோம், நீ அப்புறம் குரூப் சட்டை மட்டும் எடுத்துக்க. ஆமையா அப்படியே கையோட ஸ்ரீசாக்கு ஒரு துணியை செலக்ட் பண்ணி பார்ப்போம். நான் போக வேண்டி இருக்காங்க பொங்கப்படி கொடுக்க. அப்ப நான் கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் துணி. தாய்க்கு நல்ல சிலையை செலக்ட் பண்ணிட்டான், அடுத்த டைம் பொண்டாட்டிக்கு நல்லா இதை விட சூப்பரா செலக்ட் பண்ணுவான் பேரு. சும்மா இருங்க பெரியமா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நானும் ஒன்னும் அந்த பிள்ளைய கட்டிக்கிட மாட்டேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவளதான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்ல சரணு, பெரியமா அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாவ? நீ என்ன இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அவியகிட்ட? பாருங்கம்மா உங்களை, எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீங்களும் அந்த பிள்ளைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? என்ன சரண நீ அத்தை பிள்ளை தானே அவ? உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு. இந்த நாளைக்கு போய் பொங்கப்படி கொடுக்க போனோம் அத்தைக்கு. அத்தை வீட்டுக்கு போகும்போது பையனை கூட்டிட்டு வரலையா மருமகனு சொல்லி கேப்பா. நானே என்னத்தை சொல்ல உன்னை கையோட கூட்டிட்டு போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அப்பா சும்மா இருங்கப்பா, நானும் அங்க ஒன்றும் வரமாட்டேன். என்னையெல்லாம் அங்க தேவையில்லாம கூப்பிடாதீங்க. ஐயா உன்னைய பார்த்தவ எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எதுக்கு வரமாட்டேங்க அவன்னு கேட்டுக்கிட்டே கிடக்கா. நான் தான் படிப்பு இருக்கு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வராண்டேங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ இப்படி சும்மா எல்லாத்துக்கும் கோவப்படாத ஐயா. எப்ப எனக்கு அங்க வரவே பிடிக்கலப்பா, நீங்க சும்மா இருங்க. இங்க பாருல சரணு, நானே அந்த பிள்ளைக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்து விடணும்னு இருக்கேன். நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காத பத்துக்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த பிள்ளைய கட்டிக்க போறது நீ தான் சொல்லிட்டேம்மா. சும்மா பிடிக்கல கட்டிக்கிட மாட்டேன்னு இன்னொருக்கா சொல்லிக்கிட்டு இருக்காத. அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வருத்தப்படுவா. நல்ல வசதியான வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளைய மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் உனக்கு அந்த பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டுறாத சொல்லிட்டேன். ஒழுங்கா வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சேலையை செலக்ட் பண்ணு. போகும்போது அப்பா பொங்கப்படி கொடுக்க போகும்போது நீ தான் கொடுத்து விட்டதா சொல்லி கொடுத்து விடணும். அம்மா நாளா ஒன்றும் செலக்ட் பண்ண மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. சரி சரணு கோவப்படாத. நான் எப்படியா அத்தைக்கு துணி எடுப்பேன்ல, அப்படியே அவளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு நான் அவளுக்கு கொண்டு போறேன். நாளைக்கு மட்டும் வந்துறியா கூட? சும்மா இருங்கப்பா, நானும் வரமாட்டேன். நான் பசங்களோட குரூப் ட்ரெஸ் எடுக்க போறேன், போயிட்டாரு. இல்ல சரண் நில்லுன்னே. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? இப்ப அவளுக்கு ஒரு துணியை செலக்ட் பண்ணி தந்தா உனக்கு அப்படி என்ன ஆயிரப்போகுதுன்னு இப்படி ஓடியா? அம்மா எனக்கு துணியை செலக்ட் பண்றதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதை நான் தான் வாங்கி தந்தேன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்து அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்கம்மா, சொல்லிட்டேன். இங்க பாரு ரமணி, நம்ம பையன்கிட்ட இப்ப கல்யாண பேச்சு பத்தி எதுவும் பேசாண்டா. அவனை மட்டும் ஒரு சேலையை செலக்ட் பண்ணி தர சொல்லு. சும்மா கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிடலாம். அவன்கிட்ட வேற எதுவும் சொல்லாத இப்போதைக்கு எதையும். அவன் வேற இப்படிதான் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போதைக்கு அவன்கிட்ட வேற எதையும் ஆர்குமெண்ட் பண்ணாத. நார்மலா பேச கோவப்படாம. சரிங்க ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. சரி அம்மா கல்யாண பேச்செல்லாம் எதுவும் பேச மாட்டேன். ஒரு சாரி மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போய் என்ன? யாருக்கு? சிரிசாவுக்கா? ஆமாய்யா. அம்மா அங்க பாருங்க, நீங்க இப்ப என்ன செலக்ட் பண்ணி தர சொல்லுவீங்க, அப்புறம் அப்பா கொண்டு போய் கொடுக்க போகும்போது இதை நான் தான் செலக்ட் பண்ணேன்னு சொல்லி கொடுப்பீங்க. அது ஏதாவது நினைச்சுக்கிட்டமா? சும்மா இருங்கம்மா நீங்க. ஐயா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஐயா. நானே மாமே செலக்ட் பண்ணேன்னு சொல்லி அந்த பிள்ளை கிட்ட கொடுத்துக்கிறேன். நீ செலக்ட் பண்ணதான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இரு, இன்னொரு சேலை எடுக்க வரைக்கும் மட்டும் கொஞ்சம் இரு. அதுக்கப்புறமா நீ எங்க வேணாலும் போ. ஆமாய்யா சொன்ன கேளு. சரி சீக்கிரம் வேற சேலை எடுத்து போட சொல்லுங்க, நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வந்துட்டு போறேன். ஐயா மோவை சேலை செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டானே. தம்பி நல்ல காஸ்ட்லியான நல்ல பட்டு சேலையை எடுத்து போடுப்பா. சரி மேடம். பரவாயில்லங்க, நம்ம மோவை துணி செலக்ட் பண்ண சரின்னு சொல்லிட்டானே. சும்மா இரு ரமணி, கேட்டுற போறான். ரமணி சொல்லு புஷ்பா. என் மக நாலு நைட்டி எடுத்து கேட்டா, நான் போய் நைட்டி செலக்ட் பண்ணிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள சேலை எல்லாம் எடுத்து முடிங்க, நானும் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிடுறேன். நான் ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேனே. வேற மறந்துட்டேன்னு வையி எடுக்கிறதுக்கு, அப்புறம் அவள் ஆடாடுன்னு ஆடுவா. போயிட்டு வந்துடுறேன். சரி புஷ்பா போயிட்டு வா. நீங்க நைட்டி எதுவும் போட முடியாது, இல்லாட்டினா உங்களையும் கூட்டு போயிருவேன். உங்களுக்கு அந்த செக்ஷனுக்கு வர பிடிக்காது, அதனால தான் நான் மட்டும் போறேங்க. சரி போயிட்டு வா. இல்ல சரணு முன்னாடி வந்து பாரு, சேலையை எடுத்து போடியாத. இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் நான் இங்கே நிற்க. சரிம்மா, இங்கே உட்கார்ந்து இருக்கீங்களா? நான் போய் பிள்ளைகளுக்கும் என் முன்னாடிக்கெல்லாம் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். எல்லாரும் எப்படிலே ஒன்னா ஒரே வண்டியில போக முடியும்? நாங்களும் 2 பேரும் பஸ்ல போறோம். நீ அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூட்டுக்கிட்டு பொறுமையா வா. அவ்வளோ எப்படியும் இப்போதைக்கு துணி எடுக்காண்டாளுவே. அப்படியே சுற்றி வருவாளுவே. கடையை சுற்றி ஒரு 100 ரவுண்டாவது அடிச்சிருவாளுவே. கடையவே கவுத்தி போட்டாலும் தலைகீழ திருப்பி போட்டாலும் அந்த துணி எடுத்துக்கிடாண்டாளுவே. நானும் அங்கே காத்து கிடக்க என்னால் முடியாது. குறுக்கெல்லாம் செத்து போச்சு. நான் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கணும். அப்போ தான் என் குறுக்கோழி சரியாகும். என்னாலலாம் இதில் காத்து கிடக்க இயலாது. நானும் உங்கள் அப்பனும் பஸ்ஸில் வீட்டுக்கு போகிறோம். வீட்டு சாவியை மட்டும் கொடுத்து விடு. ஆமையா, நீ பொறுமையா பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு வா. நாங்களும் பஸ்ல போயிடுறோம் 2 பேரும் முன்னாடி. நைட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் பார்க்கணும்ல. ஏதாவது நாங்களும் போனோம்னா ரெடி பண்ணி வைப்போம்ல. சும்மா இருங்க, பொய்யெல்லாம் என்னால் ஒரு வேலையும் செய்ய இயலாது. எப்படியும் இவன் இனிமே எப்படி அந்திக்கு இருட்டி போய் தான் வருவான். அதனால் என்னாலலாம் சோறுகறிலாம் ஒன்றும் செஞ்சுட்டு நடக்க இயலாது. இவன் பொண்டாட்டி வந்தாலும் வந்து செய்யாண்டா. ஐயா அப்போ நீ கடையில் வாங்கிட்டு வந்துடுறிய ஏதாவது சாப்பிடுறதுக்கு? எனக்கு 2 பரோட்டா போதும் பார்த்துக்க. எனக்கு 2 பரோட்டா, உங்கள் அப்பனு ஒரு 3 பரோட்டா வாங்கிட்டு வந்துரு. எங்களுக்கு ஒரு 5 பரோட்டா போதும். சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்தாலும் படுத்துக்கிடுவோம். உன் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் நீ சாப்பிட வச்சு கூப்பிட்டு வருவியோ, சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவீங்களோ, அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. துணிகளெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொண்டாங்க. நாங்களும் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம்.
சரிம்மா, அப்போ நீங்க முதப்ப போயிட்டுருங்க. சரி, சீக்கிரம் அப்ப அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பஸ் பார்த்து ஏற்றி விடிய. எப்ப நீங்களும் சீக்கிரம் அந்த கரும்பு ஜூஸை குடிங்க. வச்சுட்டே இருக்கிய. ரொம்ப குளிரா இருக்கியா? நிறைய ஐஸ் கட்டி போட்டு விடாம. சரி சரி, பார்த்து பொறுமையா குடிங்க. இப்படி ஓடுதுவன்னு பாரு சரசு இந்த பிள்ளைகளு. ஒரு இடத்துல ஒழுங்கா ஒரு துணியை எடுப்பாளுவன்னு பார்த்தா எடுக்காண்டீங்க அழுவல. இந்தாலையும் அந்தாலையும் அங்கன இங்கனையும் ஓடிக்கிட்டு திரியாளுவ. சரி சரி லட்சுமி அக்கா, கோவப்படாதீங்க. அவளை எப்படியும் சொல் பேச்சு கேட்காண்டாளுவ. அவளுக்கு பிடிச்ச மாதிரி துணியை தான் எடுத்துட்டு வருவாளுவ. சரி, எடுத்துட்டு வரட்டும். எப்படி சரசு கோவப்படாம இருக்குது? இந்த பிள்ளைகள் ஒரு சொல் பேச்சு வர வர கேட்க மாட்டேங்குது சரசு. யா வீட்டில் உள்ளது மட்டும் என்ன சொல் பேச்சா கேட்குது சொல்லுங்க. எப்படி ஓடுதுன்னு பார்த்தியல்ல. சரி, பார்த்துட்டு எடுத்துட்டு வரட்டும். ஆமா லட்சுமி, பிள்ளைகள் பார்த்து எடுத்துட்டு வரட்டும். நீ உனக்கு ஏதாவது ஒரு சேலையை பாரு. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏக்கோ அண்ணன் தான் இவ்வளோ சொல்லி அவள்ல ஒரு சேலை எடுங்கக்கோ. நீங்களும் உங்களுக்கு நான் இப்போதாக்கோ எனக்கு ஒரு சேலையை எடுத்து பில் கவுண்டரில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பில்லை போட்டு தாங்கன்னு. நீ வீட்டுக்கார காசை கிட்ட காண ஆளை. அதில் பில்லை மட்டும் வாங்கி வச்சுக்க. இன்னும் காசை கொடுக்கல. எங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் துணி எடுத்துட்டு அந்த காசு கிட்ட போனேன்னு போனார். அவர் எந்த திசையில் போனாருன்னு தெரியல, காணோம். எங்கேயாவது உட்கார வச்சுட்டு வருவாரா இருக்கும். அப்புறம் தான் நானே இன்னும் காசு கொடுக்கணும். நீங்களும் சீக்கிரம் எடுங்க. பில்லை கட்டிட்டு சேர்ந்தாப்புல காசை கொடுத்துட்டு கையோட வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு. அதுக்குள்ளே இந்த பிள்ளைகளும் துணி எடுத்துக்கிட்டு வந்துடும். சும்மா தண்டமணி என்ன மேலே குறைச்சிக்கிட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லாதீங்கக்கோ. எடுத்து தரவில்ல ஆசையா எடுத்துக்கிடுங்க. சரி சரி, இந்த பிள்ளைகள் முதல் எடுத்துட்டு வரட்டும், அப்புறம் நமக்கு எடுத்துக்கிடலாம் சரசு. சரி வாரியா சரசு, இந்த பத்திராளியக்கா பெரிய பொண்ணுலாம் எங்கன கிடக்கல்வன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எக்கோ இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயும் நவர முடியாது. இங்கே மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது. அவியலெல்லாம் இப்போ கிடந்து தேடிட்டு நடக்க முடியாது. பெரிய பொண்ணு சேலை எடுத்தானா உங்ககிட்ட கொண்டுகிட்டு காட்டுறதுக்கு வருவா வருங்க. அதனால நீங்கள் சும்மா இருங்க. தண்டமணி, எப்படி இருக்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு உன்னைய? நல்லா இருக்கேன்க்கோ, நீ எப்படி இருக்கா? நீ மட்டும் தான் கடைக்கு வந்தியோ? இல்லக்கா, பொண்டாட்டி பிள்ளைகளோட தான் வந்தேன். இந்தா உங்க பின்னாடி தான் நிக்கா பாருங்க லட்சுமி. பின்னாடியா? நான் பார்க்கலையம்மா முண்டாட்டிய. கவனிக்காம வந்துட்டேன் போல இருக்கு. எப்படி இருக்கீங்க மைனி? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் லட்சுமி. உன்னையும் கவனிக்கல பத்துக்க. நான் உன்னையும் கவனிக்கலன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாது என்ன? நான் அங்கேருந்து பார்க்கும்போது தண்டபணியை மட்டும் தான் பார்த்தேன். அந்த அளவு அவனை பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டேன் பத்துக்க. சரி மைனி, பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். உங்களுக்கு துணி எடுக்க வந்தியில அவ்வளோ? ஆமா மைனி. சரி சரி சரி, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னைய பார்த்து. நீ லாஸ்ட்டாக சடங்குக்கு கூட வந்தா என்ன பிள்ளைக்கு? சடங்குக்கு எனக்கு வர முடியாமல் போச்சு பத்துக்க. எதுவும் தப்பா நினச்சிக்கிடாத தண்டபணி. பரவாயில்லக்கோ, இருக்கட்டும். லட்சுமி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிடாத. என் மாமியாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு பத்துக்க அந்த நேரத்தில். அதனால தான் வந்து பார்க்க முடியாமல் போச்சு. சடங்குக்கு ரொம்ப வரணும்னு ஆசைப்பட்டேன். உன் பிள்ளைலாம் எங்கே? எப்படி இருக்குவே? நல்லா இருக்குவேளா? ரெண்டா இப்போ காலேஜ் படிக்குதுவளோ? இல்லை மைனி, ஒருத்தி காலேஜ் படிக்கா, ஒருத்திக்கு ஸ்கூல் தான் படிக்கா, 12வது. ஓ அப்படியா? சரி 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 சரி. சடங்குக்கு வரலன்னு எதுவும் நினச்சிக்கிடாத என்ன? கோவப்படாத. அந்த நேரத்தில் ரொம்ப ஆசைப்பட்டதுக்கு என்னால் வர முடியல. நீ ரொம்ப விரும்பி கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னான் தண்டபாணி. ஆமாம், நீங்கள் எப்படி வருவீன்னு நான் எதிர்பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க. ஆமா புஷ்பா, லட்சுமி சொல்லிக்கிட்டே இருந்தா நீங்க கண்டிப்பா வருவீன்னு. கடைசியில பார்த்தா வரவே இல்லை. ஆமாம், பிள்ளைங்க நீங்கள் 2 பேர் தான் இருக்கியே. வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்களா துணி எடுக்க? இல்ல பிள்ளைகளுங்க தான் துணி எடுக்க தான் பார்க்க போயிருக்குவே. நாங்கள் இவங்கன்னா நின்றுட்டு இருந்தோம். கடை முழுக்க ரொம்ப கூட்டமா இருக்கேன்னு. அப்படியா? சரி சரி. லட்சுமியக்கோ, யாருக்கோ இது? இதுவா? ஒருத்தி அவிய சொந்தத்துல நல்லா பேசுவான்னு சொன்னேன் பத்தியா? இவியலுக்கு அக்கா ஒருத்தி என்கிட்ட நல்லா பேசுவா, சடங்குக்கு கூப்பிடணும்னு சொன்னேன் பேரு. அவதான் இவ ஒருத்தி தான் என்னை எங்கன கண்டாலும் நல்லா பேசுவா பத்துக்க. என்னைய பார்க்கும்போதெல்லாம் என் பிள்ளைகளை பற்றி நல்லா கேப்பா பத்துக்க. சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போ எப்படி இருக்கோ தெரில, பார்க்கணும்னு. அதான் சரி எப்படியும் சடங்குக்கு வருவோன்னு நினச்சேன், வரல. ஓ அப்படியா? அக்கான்னா எந்த முறையிலக்கா சொந்தம்? எங்கள் மாமியார் இருக்குல்ல, மாமியாருக்கு அக்கா, அக்காவுக்கு இது பொண்ணு பத்துக்க. ஓ, உங்கள் பெரிய மாமியார் பொண்ணா? ஆமாம் ஆமாம், எங்கள் மாமியாருக்கு அக்கான்னா அது பெரிய மாமியாரா? ஆமாம் ஆமாம், அதுக்கு பொண்ணு நல்லா பேசும் பத்துக்க. இவரு கூட பிறந்தவா தான் ஒன்றுத்துக்கு ஆவாதவா. எக்க உண்மையாவா சொல்றா? என் தங்கச்சி இங்கே தான் இருக்காளா கடையில்? ஆமலை தண்டபாணி, நான் தான் என் மொபைலுக்கு நாள் நைட்டி எடுக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் வந்தேன். சரி நீங்களும் துணி எடுத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு. உன் தங்கச்சி மாப்பிள்ளை, தங்கச்சி பையன் எல்லாரும் அங்கே தான் நின்று துணி எடுத்துக்கிட்டு இருக்காவ. வந்தேன்னா பார்க்கலாம். ஐயோ எப்படிக்கா நான் இப்போ வாரது? லட்சுமி வேற இருக்காள. என் தங்கச்சி இருக்க விஷயம் அவளை பார்க்க போறேன்னு தெரிஞ்சேன்னா அவ்வளோதான் ஆடுன்னு ஆடிவிடுவா. இடையில ஒரு நாள் பஜாரில் வச்சு பார்த்து பேசினேன் அவகிட்ட. வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா. நான் ஆனால் வீட்டுக்கு போகல பத்துக்க. அவகிட்ட நம்பரும் கேட்டு வாங்காமல் வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தமாக போச்சு. வேற நம்பரை வாங்கிக்கிட்டு பேசும்போது லட்சுமிக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேற கோவப்படுவாளன்னு பயந்து வேற நான் விட்டுட்டேன் பத்துக்க. இப்போ தங்கச்சி பையலை தான் நான் பார்த்ததில்ல பத்துக்க. சின்ன பையனில் பார்த்தது. அவனை தான் ஒரு முறை நேரில் பார்த்துடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ அந்த பையன் அங்கே தானே இருக்கான். அவனை இப்போ நான் வந்தால் பார்க்கலாமா?
இப்போ வந்தேன்னா பார்க்கலாம். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் துணி எடுக்க எங்கேயோ பயலோட கிளம்பியேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன வாரியா? நான் கொண்டு போய் காட்டியேன். தங்கச்சி மாப்பிள்ளட்டெல்லாம் பேசு. சரி, நான் அந்த லட்சுமிட்ட ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு நான் அந்த வாரேன். எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்காவ? தேர்ட் ஃப்ளோர் பத்துக்க நேராக வந்துருன்னு அங்கே சேலை எடுக்கிற இடத்துல தான் இருக்காவ. அவ்வளோ வரும். சரிக்கா, நீ போன வாரேன். சரி தண்டபாணி. சரி லட்சுமி, வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கடே. வாரேன் மைனி. சரி, இப்போ நான் கிளம்ப வேண்டியிருக்கு பத்துக்க. நான் வரட்டுமா? சரி மைனி, போயிட்டு வாங்க. எங்கவே அவ்வளோ அங்கனையும் இங்கனையும் ஓடிட்டு அடக்கிய. எல்லா இடமும் ஒரே கூட்டமாக இருக்கு. இதுக்கு மேலே எங்கே போய் துணி பார்க்க போறிய? ஒன்றும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணு, இந்த கடையில் ஒரு துணியும் நல்ல அளவ, எல்லாம் கழிவு துணி மாதிரி கிடக்கு. அவ்வளோ எடுத்துட்டு போட்டிருப்பா போல இருக்கு. இனிமே இங்கே எடுத்தா சரிப்பட்டு வராது. வேற கடைக்கு போகலாமான்னு பார்க்கும். ஆமாப்பா சின்ன பொண்ணு, இது இனிமே சரிப்பட்டு வராது. இங்கனே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். துணி எடுத்துக்கிட மாட்டோம். வேற கடைக்கு போகலாமான்னு எங்கள் அம்மட்ட போய் கேட்கலான்னு இருக்கோம். வாரியா, நீ உங்கள் அம்மட்ட கேட்டுட்டு போவோம். என்னது வியார கிடைக்கா? எங்கள் அம்மா என்னையும் கொண்டு விடுவா. இந்த கடைக்குள்ளே தான் சரின்னு சொல்லி விட்டா. அதுவும் உங்களை கூட என்னதான். இன்னொருக்கா இன்னும் வேற கடையை தாண்டி போனேன்னா அவ்வளோதான், கொண்டு விடுவா. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாண்டவ. வா, நீ வேற கடைக்கு போகலாம். ஆமா சின்ன பொண்ணு, இங்க ஒண்ணு கூட நல்லா இல்ல. வேற ஏதாவது சின்ன கடையிலனாலும் நல்லா அழகா இருந்தா அந்த துணியை எடுத்துக்கிடலான்னு பார்க்கும். சின்ன பொண்ணுலாம் வராண்டா. அவ நல்ல பெரிய கடையில காஸ்ட்லியா தான் எடுப்பா. அதனால அவளும் வரமாட்டா நம்ம கூட சின்ன கடைக்கு. இவ சோனி அப்படிலாம் ஒன்றும் இல்லவ. நம்பிட்டோம். இவ சோனி சின்ன பொண்ணை பார்த்தா அப்படிலாம் சொல்லாதவ. சின்ன பொண்ணு என்னைக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கா சொல்லு நம்மகிட்ட. அவ பணக்கார வீட்டு பிள்ளை, நம்மகிட்ட எல்லாம் காசு இல்லைன்னு அவ ஒரு நாளும் நம்மள பிரிச்சு பார்த்ததே இல்லை தெரியுமா? எங்க அந்த சேலையை விட எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இன்னொரு 10 நிமிஷம்ல சீக்கிரம் வந்துருவேன். உங்களுக்கு அந்த சேலை தான் பிடிச்சிருக்கோ? இல்ல ரமணி, அந்த பிள்ளை கலருக்கு எது எடுப்பா இருக்கும்னு தெரியலையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கையில இருக்க இந்த கலர் தான் அவளுக்கு நல்லா எடுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்துருவோமா பேசாட்டிக்கு? இல்லங்க, எனக்கு என்னமோ என் கையில இருக்க இந்த சேலை தான் அவளுக்கு நல்லா இருக்குமோன்னு தோணுது. அவன் நேரத்துக்கு இது நல்லா எடுப்பா இருக்கும். சரி ரமணி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஏதாவது ஒரு பிள்ளை அவ சைஸுக்கு இருக்கும்ல, அந்த பிள்ளைய பார்த்து எது அவளுக்கு எடுப்பா இருக்கும்னு அவளை அந்த பிள்ளைய வச்சு செலக்ட் பண்ணிடுவோம். இரு, நம்ம கண்ணுல ஏதாவது ஒரு பிள்ளை தட்டிப்படுதான்னு பார்ப்போம். அதான் கடை முழுக்க இவ்வளவு பிள்ளைகளும் தெரியுதுல்ல, அதுல ஏதாவது ஒரு பிள்ளைய வச்சு பாருங்க. நான் சொன்ன சேலை தான் நல்லா எடுப்பா இருக்கும். இந்த அங்க பாரு, அது ஒரு 4 பிள்ளைகள் நின்று பேசிக்கிட்டு இருக்கு பாரு. அந்த பிள்ளைல ஒரு பிள்ளைய பாரு. அந்த 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 நடுவுல ஒரு பிள்ளை இருக்கா பாரு. அதான் அந்த பிள்ளை நேரத்துலதான் இருப்பாவா. அதுல ஒண்ணு உயரமா பேண்ட் சட்டை போட்டிருக்கேன், அந்த பிள்ளையா? அதுக்கு பக்கத்துல ஒண்ணு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கு பாரு, வெள்ளை கலர் மாதிரி. அந்த பிள்ளைய சொன்னேன். அது நல்லா இருக்குல்ல, பிள்ளையும் பார்க்க அம்சமா இருக்கு. நல்லா அந்த பிள்ளைக்கு கரெக்டா இருக்கும் பத்துக்க. அந்த பிள்ளை சைஸுக்கு எடுப்போம். சைஸுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன சுடிதாரா எடுத்துக்கிட்டு இருக்கோம், சேலை தானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கிடலாம். சரி, அப்ப அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு பார்ப்போமா? ஆமா, அந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் கூப்பிடு. அந்த பிள்ளையில இங்கதான் வருது. வரட்டும் பிடிச்சு பேசி பார்ப்போம். ஐயோ, எங்க அம்மா என்ன சொல்ல போறாளோ தெரியலையே.